Hi viewers, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி செய்ய போறோங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமா கடுகு போட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ இதெல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை உள்ள போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சிக்கன் கூட தண்ணி எதுவும் சேர்க்காம ஆயிலே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுறலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி கூட 2 பீஸ் தேங்காய் போட்டு இதையும் அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பாருங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம ஆயில்லையே நல்லா சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் 4 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா வடை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. ஏற்கனவே பாதி அளவுக்கு சிக்கன் வெந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் வெந்தா போதும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, மசாலாவில் நல்லா கொதிச்சு கிரேவி ஆயிடுச்சு. சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி கிடச்சிருக்குங்க. சிக்கனும் நல்லா வெந்திருக்குது பாருங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செஞ்சீங்கன்னா வீடே கமகமன் மணக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கு சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் கிரேவி ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, தோசை, சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. சிக்கன் மட்டும் வாங்கினா போதும். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவும் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.